வாங்கியிருக்கேன். அப்புறம் ராகி சேமியா, அப்புறம் ரோஸ் மில்க். இது ஃபஸ்ட் டைம் வாங்குகிறேன். இது எப்படி பண்ணுறதுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்தது சாக்கோஸ். அடுத்து எங்கள் குழந்தைங்களுக்கு வாங்கின மிட்டாய்ஸ். எங்கள் வீட்டில் ஒரு பெரிய குழந்த, வளர்ந்த குழந்த இருக்குது. அந்த குழந்தைக்கு ஒரு மிட்டாய்ஸ் வாங்கியிருக்கேன். அப்புறம் உளுத்த பருப்பு அந்த லிஸ்ட்டில் வருது, அப்படியே மறந்துட்டேன். அடுத்தது இந்த பேஸ்கட் வாங்கினேன், இந்த ட்ரே. சரி அதுக்கு ஏதோ யூஸ் ஆகணும் வாங்கினேன். பார்த்தோன்னே வாங்கணும், தேவையில்ல தான் நான் வாங்கி வச்சுருக்கேன். சரி இதுக்காக போட்டு வச்சுக்கலாமேன்ட்டு. ஆனால் எனக்கு ஒரு புத்திங்க. கடைக்கு போனாங்க, நான் என்ன வாங்கணும்னு நினச்சிட்டு போவேன். கண்டிப்பாக நான் வாங்கணும்னு நினச்ச பொருளை வாங்க மாட்டேன். இப்போ டீ தூள் வாங்கினேன், ஆஃபரில் போட்டிருந்தாங்க. 4 கிலோ பாக்கெட்டாக வாங்கினேன்னு 100 கிராம் போனால் சீக்கிரம் தீர்ந்தது. 4 நாளைக்கு கூட வர மாட்டேங்குது. சரி ஆஃபரில் இருந்துச்சுன்னு ஒரு 4 கிலோ வாங்கினேன். பார்க்கலது எவ்வளோ நாளைக்கு வருதுன்ட்டு. அடுத்து கர்ச்சீஃபு 100 ரூபா, ரீசனபிள் தான். ஒயிட்டு ஜென்ஸுக்கெலாம் நல்லாயிருக்கும். வாட்டர் பாட்டில் வாங்கினேன். நிறையா இருக்குது, பையனுக்காண்டி வாங்கினேன். அடுத்தது பாக்ஸு டப்பா வாங்கியிருக்கிறேன். இந்த டப்பா லிஸ்ட்லேயே இல்லைங்க. பார்த்தோன்னே விட்டுட்டு வர்றதுக்கே மனசு வரல. சுற்றி வந்தேன். எங்கள் பையன் ஏம்மா வாங்கினா வாங்க, இல்லை சுற்றி வராதிங்கம்மா, கோயில் மாரியா கோயிலை சுற்றுற மாதிரின்றோம். 2 கால் மேட்டை வாங்கியிருக்கிறேன். வாங்கி பில்லை பார்த்தோன்னே எனக்கு அங்கேயும் மயக்கம் வந்துருச்சு லேசாக. தண்ணி ஒரு பாட்டில் கொண்டு போயிருந்தேன்னா குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துருந்துட்டு அப்படியே எழுந்திரிச்சு அசாத வந்துட்டேன். ஏன்னா நான் போனதே ஒரு 1000 ரூபாய்க்குள்ளே வாங்கலாம், அது மாதிரி தான் பிளான் பண்ணிட்டு போனேன். முக்கியம். ஆனால் இது உண்மையாக சொல்ல போனால் நான் நான் என்ன வாங்கணும்னு நினச்சிட்டு போனோம், அந்த பொருள் நான் வாங்கவே இல்லை. அந்த பொருள் அங்கே இல்லவும் இல்லை. கம்முன்னு வாங்காத நான் பிளான் பண்ணாத பொருளாக வாங்கிட்டு கம்முன்னு வீட்டுக்கு வந்துட்டு அப்புறம் அடிச்சுட்டே கிடந்தேன். ஐயோ இவ்வளோ ஆயிடுச்சு, பில்லு இவ்வளோ ஆயிடுச்சு, நம்ம வாங்கியிருக்க வேண்டாம், அப்பப்போ பக்கத்தில் வாங்கியிருந்துருக்கலாம், ஏன் இவ்வளோ செலவு பண்ணிட்டோம். அப்படி தான் நான் எப்பயுமே அப்படி தான் பண்ணுவேன். பாப்கார்ன் வாங்கினேன், ஒரு பொருள் வாங்கிடுவேன், அப்புறம் வாங்கின பின்னாடி அடிச்சுட்டே இருப்பேன். இப்படி வாங்கிட்டோமே, அப்புறம் வாங்கியிருக்கலாமோ, வேஸ்ட்டு செலவோ, தேவையில்லா செலவோ, அது மாதிரி என்ன மாதிரி இப்படி போய் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு யாராவது மனசு அடிச்சுக்கிட்டு இருந்தவங்க தான் சொல்லுங்கள். ஏன்னா வாங்க போன பொருள் ஒன்று, வாங்கின பொருள் ஒன்று, நாம் போட்ட பட்ஜெட்டு ஒன்று, பட்ஜெட்டுக்கு மேலே வந்த பட்ஜெட்டு ஒன்று, அப்புறம் வீட்டுக்கு வந்து விட்டு பெண்ணாத்திக்கிட்டு இருக்கிறது ஒன்று. இது மாதிரி யாராவது இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சத்தியமாக 2 நாளாக புலம்பிகிட்டு இருக்கிறேங்க. இவ்வளோக்கு வாங்கிட்டோமே. நான் இவ்வளோலாம் பர்ச்சேஸ் எப்பயுமே பண்ண மாட்டேங்க. வாங்குவேன், அப்போதைக்கு வாங்கிக்குவேன் பக்கத்தில். ஏன்னா எனக்கு என்னமோ அது பெருசாக தெரியுது. திடீர்னு அவ்வளோலாம் வாங்க மாட்டேங்க. ஒரு 500 1000 ரூபாய். ஏன்னா நான் நிறைய மறந்துடுவேன். ஒரு பொருளை வாங்கிட்டு வச்சேன்னா மறந்து போயிடுவேன். அப்புறம் பார்த்தா அது வண்டேறி கிடக்கும், அப்புறம் அது கீழே கொட்ட வேண்டியிருக்கும். அதனால் என்ன பண்ணுறது, ஃபஸ்ட்லாம் வாங்கிட்டு தான் இருந்தேன். இப்படி வேஸ்ட்டு பண்ணுறதுனால சரி வேண்டாம், நம்ம அப்போதைக்கு வாங்கிக்கலாம். பக்கத்துலேயே 5 ரூபா 10 ரூபா சேர்த்து போனால் கூட பரவாயில்ல, ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். நம்ம தேவைப்பட்ட பொருளை அப்போதைக்கு வாங்கிக்கலாம், வாங்கியே வேஸ்ட்டு பண்ண பொருளை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாளாக வாங்காத தான் இருந்தேன். அப்புறம் என்னமோ நான் டிமார்ட்டில் சரி இது ஒரு முக்கியமான பொருள் வாங்கலான்ட்டு போனேன். அப்புறம் போனால் மனசு கேட்க போகுது பொம்பளைங்களுக்கு. நீங்களே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இது மாதிரி என்ன மாதிரி யாராவது இருந்திருக்கீங்களா, போய் தேவையில்லாத பொருளை வாங்கிட்டு புலம்பிகிட்டு இருந்துருக்குறீங்களா அப்படின்னு சொல்லுங்கள். எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உண்மையான மனசே ஆறலைங்க. என்ன இவ்வளோ வாங்கிட்டோமே, வேறு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக வீட்டுக்கு பண்ணியிருக்கலாமே, இது தேவையில்லா செலவு செஞ்சிட்டோமோன்னு சொல்லி 2 நாளாக புலம்பிகிட்டே இருந்தேன். அப்புறம் வீட்டில் சரி வீட்டு தேவையான பொருள் தானே வாங்கியிருக்கிறேன், ஏன் இவ்வளோ புலம்பிகிட்டு இருக்கிற, வேஸ்ட் ஒன்றும் பண்ணலல்ல அப்படின்னாங்க. சரி தேவையான பொருள்னு பார்த்தா எல்லாமே தேவையாக தான் தெரியுது. அப்புறம் வீட்டுக்கு வந்துவிட்டு தான் ஏன் இந்த பொருள், ஆனால் வீட்டில் இந்த பொருள் இருந்திருக்கும், ஆல்ரெடி இருந்திருக்கும்.